Hi friends, இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 57 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் நடக்குது. சன்ரைசர்ஸோட ஹோம் கிரவுண்டோட நடக்குது. இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமான முக்கியமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ் ஃபுல் ஸ்டாட்ஸோட இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அங்கேயும் ஃபைனல் ஸ்டேஜில் பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அதுலேயும் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு வேணால் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இங்கே எல்லாமே ஃப்ரீ மட்டும்தான். உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு பேட்டிங் பிளஸ் பவுலிங்க்கு நியூட்ரலா சப்போர்ட் ஆகும். அது மாதிரி நல்ல ஸ்பின் பண்ற பவுலர் ஸ்லோவா ஸ்பின் பண்றவங்க நல்ல சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்லோ டெலிவரி வேரியேஷன் பண்றவங்களுக்கும் நல்ல சப்போர்ட் ஆகும். அந்த மாதிரி விக்கெட் எடுத்து டாமினேட் பண்ணதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 75 மேட்சஸ்ல 35 ஃபர்ஸ்ட் வின்னும் செகண்ட் 39 வின் பண்ணிருக்காங்க. ஒன்னு டையா இருக்கு. பிலோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 35 வரைக்கும் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த டாமினேட் பவுலினுக்கும் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் 162 170 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஹை ஸ்கோர் 277, லோ ஸ்கோர் 80. இந்த மேட்சோடைய ரீசெண்ட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 200 தான் இருக்கு. எப்பெல்லாம் 190 200 அடிக்கிறாங்களோ சேசிங் டஃப் ஆயிடுது. அது அவங்களால பண்ண முடியாம கூட போயிருது. ஆனா ஒரு வேளை அந்த இடத்துல ஏதாவது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா, இப்போ ஒருவேளை 170 180 தான் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்பின் நல்லா வச்சிருக்கிற டீமால அதை சேஸ் பண்ண முடியாது. அதுதான் அது அங்க இருக்கிற கண்டிஷன். ஏன்னா ஸ்லோ டெலிவரி ஸ்பின் போடுறவங்க அங்க விக்கெட் எடுப்பாங்க. இப்போ 4 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு 12, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேசர்ஸுக்கு 30 இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 3 தான் இருக்கு 4 மேட்ச்ல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடுற ஸ்பின்னர் பால் வேரியேஷன் பண்ணி ஸ்லோ டெலிவரி போட்டு டேர்ன் பண்றாங்கன்னா பால் கண்டிப்பா டேர்ன் ஆகும், விக்கெட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஃபேஸ் பவுலர்ஸ் ரெண்டு பக்கமும் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஆனா நல்ல ஹையா ஸ்பீடா ஃபாஸ்டா பால் பண்றவங்களை விட நல்ல வேரியேஷன் பண்றவங்க, இந்த கட்டர்ஸ் பால் போடுறவங்க, பேக் லென்த் போடுறவங்க, இந்த மாதிரி போடுறவங்களுக்கு விக்கெட் இங்க நிறைய கிடைக்க வாய்ப்பு. இவங்ககிட்ட நடந்த இப்போ ஹெட் டு ஹெட் மேட்ச் பாத்தீங்கன்னா 3 மேட்ச் நடந்து 3 மேட்ச்லயும் லக்னோ தான் வின் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா வென்யூல நடந்திருக்கு. அந்த வென்யூலையும் பாத்தீங்கன்னா லக்னோ தான் வின் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா டர்னருக்கு பதிலாக டீகாக் கொண்டு வர ஒரு சில வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு பவுலரை எக்ஸ்ட்ராவா ஃபாரின் பவுலரை கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா ஹைதராபாத் ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா இவங்க மடக்கிறதுக்கு பவுலிங் பவரை வேணும். இல்லைன்னா இவங்க இந்த மேட்ச் லாஸ் ஆயிடுவாங்க. 2 பேருக்கும் முக்கியமான மேட்ச். ஸோ அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல டீகாக் வர்றதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு. ஆனா டீகாக் வருவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். சன்ரைஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மயன் மார்க்கண்டே உள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த மயன் மார்க்கண்டே எப்பெல்லாம் நல்லா போட்டிருக்காரோ அப்பெல்லாம் இந்த சன்ரைசர்ஸ் நிறைய வின் பண்ணிருக்கிறாங்க. அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிச்ச பிறகு. இல்லைன்னா அவங்களுடைய லாஸ் ஆயிருக்கு. ஸ்பின் ஏன்னா பெரிய அளவுக்கு மற்றவங்க அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி மார்க்கோ ஜான்சனுக்கு பதிலாக இவங்களை கூட கொண்டு வரலாம். நம்ம மார்க்கத்தை கூட கொண்டு வரலாம். லாஸ்டா நடந்த ஹெட் டு ஹெட் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல நடந்த மேட்சஸ்ல மார்க்கம் 28 ரன்னும் கிளாசன் ஒரு 47 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல நம்ம பாண்டியா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸ்டாய்னஸ் 40 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2023ல லக்னோல நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அதுவும் லோ ஸ்கோர் இதுதான். அதனால இவங்க ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. KL ராகுல் 35 ரன் அடிச்சிருக்காங்க. பாண்டியா 34 ரன் அடிச்சிருக்காங்க. அதுலயும் பாண்டியா பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பாண்டியா இந்த மேட்சோடைய முக்கியமான பிக்கா கூட இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா 4th ஏப்ரல்ல நடந்ததுல KL ராகுல் 68 ரன் அடிச்சிருக்காங்க. தீபக் ஹூடா 51 ரன் அடிச்சிருக்காங்க. அதுலயும் பாண்டியா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பாண்டியா இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கள மஸ்ட் பிக்கா கூட நீங்க டீம்ல உங்க மெயின் டீம்ல எடுத்துக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நடந்த நம்ம டிசிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்குமான மேட்சோடைய சின்ன ப்ரிவ்யூ, அந்த டீம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஒரு விஷயத்த பார்க்கலாம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அபிஷேக் போரல் இல்லைன்னா அந்த சாய் ஹோப்பில் ஒருத்தங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பாங்க அப்படின்னு.
ஆனால் ஒருத்தங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அபிஷேக் போரல் வந்துட்டாங்க. ஆனால் நான் மெயினாக எதிர்பார்த்தது சாய் ஹோப் பண்ணுவாங்கன்னு. ஆனால் 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த இதில் உறுதியாக இருந்தது. ஸோ போரல் வந்துட்டார். அதே மாதிரி பட்லர் சாம்சனில் மேக்சிமம் ஒருத்தரை வந்து உறுதியாக நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் நிமிஷத்தில் அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக தான் இந்த இதில் பட்லர் வராரு. ஸோ இப்போ இதில் வந்து சாம்சன் தான் ஒருத்தங்க வருவார், இல்லை வராமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு அதாவது ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப்பு அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஹிட்டு மாதிரி ஆயிட்டார். ஸோ நம்ம டெலிகிராமில் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தோம், சாம்சனையை ஒரு டீமில் எடுங்க, இவங்களை வச்சு ஒரு டீமில் எடுங்கன்னு. ஏன்னா இவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் கண்டிஷனில் இருந்ததுனால இவர் கேப்டன் அளவுக்கு பண்ணிட்டாரு. ஃப்ரேசர் பார்த்தீங்கன்னா இவங்க இதில் ஹிட் ஆர் ஃப்ளாப் மாதிரி சொல்லி அவரை வந்து கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துருவாருன்னு சொல்லியிருந்தோம். அவர் பண்ணிட்டாரு. ஸ்டப்ஸ் மஸ்ட் பிக் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அக்சர் பட்டேல் வந்து கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி குல்தீப் யாதவ் வந்து டெல்லி வின்னானா தான் வருவாங்க, அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க, உறுதியாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்துட்டாரு. அடுத்து சந்தீப் சர்மா, கலீல் அகமதில் 2 பேருமே உள்ளே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போல்ட் வருவாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஏன் போல்ட் வரலன்னா இங்கே இவங்க டாமினேட் பண்ணுறாங்க. இப்போ நியூ பிளேயர் வந்து முகேஷ்குமார் உள்ளே வராரு சொல்லியிருந்தோம். முகேஷ்குமாரை பற்றி சொல்லியிருந்தோம். அவர் வருவார், வந்தால் அவரை எடுங்க, கண்டிப்பாக அவர் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பண்ணிட்டார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விட செகண்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா போல்ட்டுக்கான அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ எதிர்பாராமல் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு அதிகமாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கிராக்காக இருந்ததுனால அஸ்வினுக்கு விக்கெட் எடுக்க அவருக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மிஸ் பண்ணதில் அஸ்வின் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இவரு நியூ என்ட்ரி. ஸோ இந்த நியூ என்ட்ரி 2 நியூ என்ட்ரி வர்றப்போ ஒரு ஃபிக்ஸ்டு பிளேயர் வந்து அடிப்படுவாங்க. அந்த கண்டிஷனில் போல்ட்டு வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ நம்ம சொல்லியிருந்த வந்து சாம்சன் அந்த நம்ம டெலிகிராமில் கொடுத்துருந்தோம், அவங்க வந்துட்டாங்க. விசி வந்து நம்ம விக்கெட் கீப்பர், அதாவது வந்து விக்கெட் கீப்பரில் வருவாங்க அப்படின்னும் மென்ஷன் வீடியோவில் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் விசியும் விக்கெட் கீப்பரில் வருவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. மேக்ஸிமம் ஆல்ரவுண்டரில் வருவாங்க, இல்லை பேட்டிங்கில் வரலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் அது விசியும் அவங்க அந்த டிஃப்ரென்ஷியல் பிக்கிலே வந்துருச்சு. இப்போ இந்த மேட்சோட SRHLSTயில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்கிறாங்க, விசி வந்து ஸ்டாய்னஸ் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆப், இந்த ட்ரீம் ஆப்பை பொறுத்தவரை ஒரு கண்டிஷன். இவங்க ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் ஹெட்டும் விசி வந்து ஸ்டாய்னஸ் இருக்காங்க. இது இந்த ஆப்பை பொறுத்தவரை. ஆனால் பொதுவாக எல்லாருமே இந்த ஃபேண்டசி பிளேயர்ஸில் யார் அதிகமாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, எப்போவுமே ஃபுல் மெஜாரிட்டி பாருங்கள். மற்ற ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுலேயும் பாருங்கள் யாரை பண்ணியிருக்காங்கன்னா KL ராகுலை தான் பண்ணியிருக்காங்க. ஹை பெர்சன்டேஜ் விசியில் அவர் தான் இருக்கார். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி அது மூவ் ஆகும்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னஸ் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது, அவர் உள்ளே வரலாம். ஹை பெர்சன்டேஜில் வேறு இருப்பார், உள்ளே வரலாம். இதில் KL ராகுல் வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார், நிறைய ரன் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ KL ராகுல் ஒரு வேளை நல்லா பண்ணிட்டாரு, இந்த கேட்டகரியில் பண்ணிட்டாருன்னா ஹெட்டு மேக்சிமம் ஒன்று ட்ரீம் டீம் தான் வருவார் கம்மியான பாயிண்டில், இல்லை ஃபெயிலியர் ஆயிடுவார். ஸோ இந்த கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு பவர் பிளே ப்ராக்ரஸ் பாருங்கள். வென்யூ ப்ராக்ரஸ் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம். பவர் பிளேயும் வென்யூவோட ப்ராக்ரஸோட சேர்ந்தது தான். நீங்கள் அதை பார்த்தாலே பிளேயர்ஸை எப்படி லீவ் பண்ணலான்னு பார்த்துடலாம். இதில் வென்யூவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 1 or 2 விக்கெட் விழுது. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து மேக்ஸிமம் விழலை. ஆனால் எந்த ஸ்பின்னர் கொஞ்சம் லோவாக, அதாவது ஸ்பின்னை ஃபாஸ்ட்டாக போடாமல் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சி லோவாக தூக்கி போடுறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் செகண்ட் பவர் பிளேயில் விக்கெட் விழும். இப்போ சப்போஸ் மார்க்கண்டே போடுறாரு, செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுறாருன்னா அவர் பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோ டெலிவரி போட்டு தான் போடுவார்.
அவருக்கு விக்கெட் விழும். இந்த பிஷ்னாய் ஒரு வேளை போடுறாரு அப்படின்னா பிஷ்னாய் ஸ்லோவாக போட்டால் தான் விக்கெட் விழும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டெலிவரி போட்டாருன்னா இங்கே விக்கெட் விழாது. ஸோ அந்த கண்டிஷன் தான் பவர் பிளேயில் இப்போதைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் அவர் வந்து இந்த நட்ராஜன் அப்புறம் இவங்க நம்ம மார்க்கோ ஜான்சன் இவங்க 2 பேர் பாலில் இவங்க அவுட் ஆகலை அப்படின்னா இவருடைய நம்ம கேஎல் ராகுலோடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சு நிறைய அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இவர் விக்கெட் கீப்பரும் பண்ணுறாரு, ஓப்பனிங் பண்ணுவார், வென்யூ ரெக்கார்டு ஹெட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. அவங்க அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகலை. இப்போ சப்போஸ் மார்க்கோ ஜான்சன் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா அவரோட அந்த இது கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துச்சுன்னா இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், சேஃப் பிக்கு தான். ஹெட்டு வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை சன்ரைஸுக்கு வந்து அவர் ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப்பு. ஏன் அப்படின்னா அவருடைய இது வந்து இந்த டீம் வந்து நிறைய டைம் லாஸ் ஆகிருக்கிறாங்க, 3 டைம் லாஸ் ஆயிருந்தாலும் ஹெட்டு வந்து இவங்களை பொறுத்தவரை அவர் வந்து ஹிட் பண்ணி தான் விளையாடுவார். ஏன்னா ஸ்கோர் ஹை ரன் ரேட்டில் வின் ஆகணும். இவர் யார் பாலில் அவுட் ஆவார் அப்படின்னா இந்த ஸ்டாய்னஸு, அதே மாதிரி பாண்டியா, நவீன் உல்லக்குனா ஃபர்ஸ்ட் ஓவர் நவீன் உல்லக் போடுறாரு அப்படின்னா அவர் பால் அவுட் ஆகலாம். ஸ்டாய்னஸ் பவர் பிளேக்கு அப்புறம் தான் போட ஆரம்பிப்பார் சில மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் போடுவார். அப்படி இல்லைன்னா பாண்டியா பாலில் அவுட் ஆவார். ஏன்னா அந்த அந்த ஒரு பாலை உள்ளே கொண்டு வர அந்த இதில் கொஞ்சம் இவர் இப்போ வந்து திணறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணார்னா நீங்கள் வந்து சிவிசி கொடுத்து பாருங்க. கிளாசன் வந்து எந்த மாதிரி பிளேயர்னா இந்த மேட்சை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன் அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு கிட்ட கொஞ்சம் அவர் வீக்காக இருக்கார். அதே நேரத்தில் ஒரு அந்த கூகுளி போடுற லெக் ஸ்பின்னர் அவர்கிட்டையும் கொஞ்சம் வீக்காக இருக்கார். ரெண்டாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னஸ் பாலில் இவர் பண்ணும்போது அவர் வராரு அப்படின்னா 100ல் ஒரு 80% அவுட் ஆயிடுவார். நேற்று நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு சொன்ன மாதிரி தான் அவர் இவங்க பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதே மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ இவர் இருக்கார். ஸோ இவர் வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா டீமில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் எடுங்க. ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா நீங்கள் ரிஸ்காக இவரை லீவ் பண்ணலான்னா லீவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மேட்ச்சில் டிகாக் மேபி உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ 2 விக்கெட் கீப்பர் வந்துடுவாங்க ஏற்கனவே. ஸோ நீங்கள் கிளாஸனை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாராங்கிறது வந்து ரிஸ்க் இருக்குது. ஏன் அப்படின்னா இவர் வந்து ஸ்டாய்னஸ் பாலில் வீக்காக இருந்திருக்காரு, அந்த இன்ஸ்விங் வர்றதுல வீக்காக இருந்திருக்காரு. அதே நேரத்தில் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் பாண்டியா பாலில் அவர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் இருந்து மேக்ஸிமம் 2 பேர் நீங்கள் எடுத்தால் போதும். கம்மின்ஸ் வந்து இந்த கிரவுண்ட் அவருக்கு வந்து நல்லா சப்போர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டார்னா மேக்ஸிமம் நல்ல ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் பிளேயர்ஸுக்கு இவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னா மார்க்கோ ஸ்டாய்னஸு அந்த ஸ்லோவாக அந்த ஒரு இன்ஸ்விங் வர்றதில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேட்டிங் பண்ணுறப்போ அந்த குல்கர்னி பிடிச்சாருன்னா அவர் அவுட் ஆக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா நீங்கள் கம்மின்ஸ் எடுங்க. இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் எடுங்க. ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாராங்கிறது ஒரு ரிஸ்க் தான் அந்த மேட்ச்சு. ஒரு வேளை இவங்க ஃபுல்லாக இது பேட்டிங்க்கு தான் இருக்குது அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதில் இருந்து ஒரு சிவிசி வர அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 கேட்டகரியில் பூரான் வந்து நம்மளுடைய ஸ்டாட்ஸில் சொல்லியிருக்கிறோம். அவர் வென்யூவில் கொஞ்சம் ஓரளவு விளாண்டதுனால இவங்க கூட அடிச்சிருக்கிறாரு ஒரு மேட்ச்சு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இவரோட இது வந்து இந்த மேட்ச் பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் த்ரெட்ஸ் இருக்குது. எந்த மாதிரினா கொஞ்சம் அந்த இன்ஸ்விங் பண்ணுறவங்க அந்த மாதிரி பவுலர்ஸ் கிட்ட இருக்குது. யார் மாதிரினா இந்த நவீன் உல்லக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் அவர் வேகமாக அடிக்கிறாரு, எல்லா பாலுமே அடிக்கிற இதிலே இருக்கிறாரு. ஒரு வேளை ட்ரீம் டீம் வருவார், உங்களுக்கு சிவிசி அளவுக்கு வருவாரான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி அமித் மிஸ்ராலாம் உள்ளே வராரு அப்படின்னா இவருக்கு பவுலிங் கொடுக்குறாங்கன்னா இவர் இருக்கிற நேரத்தில் விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் ஒருத்தங்களை நீங்கள் நிக்லஸ் பூரானையே எடுங்க. இவரை பெர்சன்டேஜ் லோவாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் இந்த மேட்சோடைய முக்கியமான பிக்கு. ஏன்னா பேட்டிங் டாப் ஆர்டர் வருவார், பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளேயர்ஸுக்கு இடையே நிறைய அவங்களுக்கு த்ரெட்ஸ் வச்சிருக்கிறாரு. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அவுட் ஆகலாம். ஆனால் யார் பால் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா இன்ஸ்விங். இவருக்கும் அந்த இன்ஸ்விங் ப்ராப்ளம் இருக்கு. யார்கிட்டனா புவனேஸ்வர் குமார் கிட்ட அவுட் ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜெயதேவ் உன்கட் கொஞ்சம் ஸ்லோவாக இன்ஸ்விங் பண்ணுவார். அந்த மாதிரி போட்டால் இந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்லோவாக யார் டெலிவரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு விக்கெட் எடுக்கலாம். ஆனால் இவங்க புவனேஸ்வர் குமார் போடும்போது இவர் மேக்சிமம் வரமாட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 ஓவர் 9 ஓவருக்கு அப்புறம் ஸ்டாய்னிஸ் வராருன்னா பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்து ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ இந்த 4 பேர்ல இருந்து நீங்கள் 2 பேர் எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டான இது. மேக்சிமம் 2 இல்லைன்னா 3. இப்போ நட்ராஜன் நீங்கள் கொஞ்சம் பெர்சன்டேஜ் குறையுது இல்லை இதுன்னா நீங்கள் நட்ராஜன் ஸ்டாய்னிஸு பூரான் எடுக்கிறது சேஃபு. இல்லைன்னா பூரானையும் ஸ்டாய்னிஸையும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ கம்மின்ஸ் எடுக்கிறீங்க, எனக்கு நட்ராஜன் வேண்டாம், நான் ஜெயதேவ் உன்கட்ட எடுத்துக்கலாம், அடுத்து லோ பெர்சன்ட்ல இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவரை லீவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேட்டகரியில் டிகாக் வராரான்னு பாருங்க. டிகாக்குடைய முக்கியமான வீக்னஸை லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸு, அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் பண்ணுறவங்க தான். பேட் கமின்ஸ் கிட்டே அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மார்க்கோ ஜான்சன் இருந்தால் மார்க்கோ ஜான்சன், நம்ம நட்ராஜன், அதே மாதிரி ஜெயதேவ் உன்கட் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். ஸோ இவங்க கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர் புதுசாக உள்ள வராரு அப்படின்னா ஒரு பவர் பிளேக்குள்ள கொஞ்சம் அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால உள்ள வர ஒரு சின்ன வாய்ப்பு, அவ்வளோதான். ஃபெயிலியரும் ஆகலாம், இல்லை உங்களுக்கு நல்லா அடிக்கவும் செய்யலாம் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு. சப்போஸ் இவர் வரலை, இவர் ஸ்குவாடில் இல்லை அப்படின்னா இந்த கேட்டகரியில் இவர் ஒருத்தர் தான் இருப்பார். இவர் லோ பெர்சன்டேஜில் இருந்தாருன்னா இவரை நீங்கள் மஸ்டாக எடுத்துக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்னால் நீங்கள் ஒரு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இவர் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாருனா மட்டும் எடுங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை மார்க்கம் உள்ளே கொண்டு வராங்க வேற யாருக்காவது பதிலானா மார்க்கத்தையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ட்ரை பண்ணுங்க. ஆனால் மார்க்கத்துக்கும் என்ன அவருக்கு வீக்னஸ் இருக்குன்னா குர்னால் பாண்டியா, அதே மாதிரி மார்க்கோ ஸ்டாய்னஸ், அந்த இன்ஸ்விங் உள்ள கொண்டு வரவங்க கிட்ட அவர் வீக்காக இருக்காரு மார்க்கம். ஸோ அந்த 2 பேரில் இப்போ மார்க்கம் வராருனா கூட நீங்கள் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. குர்னால் பாண்டியா இந்த பாண்டியா இந்த மேட்ச் மஸ்ட் பிக்காக இருப்பார் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாய்னஸை ரிஸ்க் எடுத்து நீங்கள் லீவ் பண்ணுறீங்கன்னா இவரை நீங்கள் கட்டாயமாக எடுத்து தான் ஆகணும். இவர் பவுலிங்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், பேட்டிங்கும் ஓரளவு அடிப்பார். ஸோ இவர் இந்த மேட்சோட மஸ்ட் பிக்காக இருப்பார். இந்த கேட்டகரியை பொறுத்தவரை நவீன் உலுவுக்கு பண்ணுறாருன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த எம்கான் நவீன் உலுக்கில் ஒருத்தங்க உள்ளே வருவாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுறது பெட்ரு. புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா அவர் பெர்சன்டேஜ் இன்னும் லோலையே இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு SRH வின்னாரதில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கோ ஜான்சனை மேக்சிமம் ஃபர்ஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பவுலிங்னா அவரை நீங்கள் ரிஸ்க் எடுத்து கூட நீங்கள் விட்டுறலாம். அவர் சில டைம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், இல்லைன்னா பண்ண மாட்டார். இந்த தீபக் ஹூடா சமாதில் நீங்கள் இப்போ எல்எஸ்ஜி லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தீபக் ஹூடா இல்லைனா பதோனி இந்த 2 பேரில் ஒருத்தங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த யாஷ் தாக்கூர் சம்டைம்ஸ் விக்கெட் எடுத்தால் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பார், இல்லைனா எடுக்க மாட்டார். இப்போ நீங்கள் இந்த 2 பேரில் 2 பேரையுமே எடுத்தீங்கன்னா இவரை லீவ் பண்ணிடலாம். நவீன் உலுவையும் எம்கானையும் எடுக்கிறீங்கன்னா யாஷ் தாக்கூரை லீவ் பண்ணிடலாம். இல்லை நவீன் உலுவுக்கு மட்டும்தான் எடுக்கிறீங்கன்னா இந்த யாஷ் தாக்கூர் எடுங்க, அவர் பெர்சன்டேஜ் லோவில் இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த கேட்டகரியில் இருந்து மேக்சிமம் 2 பேர் எடுத்தால் போதும், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரியில் இருந்தும் மேக்சிமம் 2 இல்லைனா 3, அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. லோ கிரெடிட்டோட லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இவங்க பதானி நம்ம சொன்ன மாதிரி தான். அந்த பிளேயர் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். சப்போஸ் இவங்க உங்களுக்கு தீபக் ஹூடாக்கு பதிலாக கூட பதோனியை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதே மாதிரி இவங்க எஸ் அகமது வந்து பவுலிங்கும் போடுறாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க. இப்போ டாப் ஆர்டர் எஸ்ஆர்ஹெச்சில் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இவரை ட்ரை பண்ணும்போது அந்த என் ரெட்டி இருக்கார்ல, அவரை நீங்கள் கூட லீவ் பண்ணிட்டு தான் இவரை ட்ரை பண்ணணும். இந்த குல்கர்னி வந்து நல்லா தான் பேட்டிங் பண்ணுவாங்க, பவுலிங்கும் போடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னும் பவுலிங் அந்த அளவுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ டாப் ஆர்டரில் வருவார், லோ பிக்கில் இருப்பார். உங்களுக்கு இவர் ப்ளே பண்ணார்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மேட்ச் பண்ணார்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இவரை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இவருக்கு வாய்ப்பு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். செகண்ட் இன்னிங்ஸில் சப்போஸ் விக்கெட் எல்லாம் போயிருச்சு அப்படின்னா தான் இவருக்கு கிடைக்கும். ஸோ இவரை கூட நீங்கள் லீவ் பண்ணிடலாம், டர்னரை. இந்த இதில் ஃபஸ்ட்டு சேஃப் சிவிசி பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். இந்த இதில் இவர் வந்து ஹெட்டு வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் தான், ஒரு ரிஸ்க் சிவிசி தான். நீங்கள் அந்த இதில் தான் எஸ்ஆர்ஹெச் வின்னார டீமில் கொடுத்து பாருங்கள். கிளாசன் வந்து எந்த மாதிரி அவரோட கண்டிஷன்னா, இப்போ சப்போஸ் வந்து எல்எஸ்ஜி தான் அந்த மேட்ச் வின் ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பவர் பிளேலேயே நம்ம சொல்லியிருந்தோம்ல விக்கெட் போகும், அந்த மாதிரி கண்டிஷன் ஆகுது, 2 to 3 விக்கெட் போயிட்டு அப்படின்னா இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார், ஃபெயிலியர் ஆயிடுவார். இதே இது ஹெட்டும் இவங்களும் எல்லாரும் சேர்ந்து 10 ஓவர் 11 ஓவருக்கு அப்புறம் இவங்க எஸ்ஆர்ஹெச் வின் ஆகும், அவங்க அடிச்சிட்டாங்கன்னா இவர் உள்ள வந்து பெருசாக விளையாடுவார். அவருக்கு என்னன்னா அந்த ப்ரெஷரை வந்து அவர் வந்து விக்கெட் பேலன்ஸினா அவருக்கு பண்ண முடியல. ஏன்னா அந்த நேரம் அவருக்கு ஸ்பின்னை கொடுத்து இல்லை அவரை ஹிட் பண்ண வச்சு அவுட் ஆக்கிடுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா அவர் ஓரளவாவது பண்ணுவார், செகண்ட் இன்னிங்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா கொடுத்து பாருங்க. கம்மின்ஸ் வந்து ட்ரீம் டீம் அளவுக்கு வந்தால் வரலாம், இல்லை ஃபெயிலியர் ஆயிடுவார். சிவிசி அளவுக்கு வருவாராங்கிறது இவர் வந்து ஒரு ரிஸ்கி பிக் தான். மார்க்கோ ஸ்டாய்னிஸ் வந்து இதில் சேஃப் சிவிசியில் ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கொடுக்கலாம். நிக்லஸ் பூரான் வந்து ஒரு விசி வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து சிவிசி அளவுக்கு வருவாராங்கிறது ஒரு டவுட்டு தான். வேணும்னா ட்ரீம் டீம் அளவுக்கு உறுதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்குது. ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாரான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அவருக்கு அந்த சன்ரைசர்ஸ் கிரவுண்டில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. நட்ராஜன் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா ஒரு ரிஸ்க்காக வேணால் கொடுத்து பாருங்கள். சன்ரைசர்ஸ் டாமினேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்து பாருங்கள். இதில் சப்போஸ் டிகாக் புதுசாக வராரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு ரிஸ்க் சிவிசி தான். இந்த மேட்சை பொறுத்தவரை வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஷ்னாய் இல்லைனா குர்னால் பாண்டியா, இந்த 2 பேரில் எல்எஸ்ஜி வந்து இன்னைக்கு வின் ஆகுறாங்கன்னா அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 2 பேரில் ஒருத்தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மேபி மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேஎல் ராகுல் ஸ்டாய்னிஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் இவங்க அதாவது எல்எஸ்ஜி வின் ஆகிற பட்சத்தில். இந்த மேட்சோடைய டிஃபரன்ஷியல் பிக் பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா தான். இவருக்கு சிவிசி கொடுத்து பாருங்க. மேபி பவுலிங்கில் விக்கெட் எடுக்கலாம். இவங்க கூட நல்லா பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் வந்து இந்த கிரவுண்டில் பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா போட்டிருக்காரு. ஸோ அதே இதை ட்ரை பண்ணி பாருங்க, சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. மார்க்கோ ஜான்சனும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைனா விட்டுறலாம். அதே மாதிரி 50% கீழே நேற்று லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் 5 to 6 பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டினுக்கு தான் சப்போர்ட் ஆகுதுன்னா 4 to 5 வரைக்கும் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயரை ஜிஎலுக்கு எடுங்க. எஸ்எலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் நம்ம சொன்ன இப்போ இந்த கேட்டகரியில் பாண்டியா, அதே மாதிரி இந்த கேட்டகரியில் ஜான்சன்னா ஃபர்ஸ்ட் பிக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதாவது 2 பேருமே எடுக்க வேண்டாம். ஸ்மால் லீக்குக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிஃபரன்ஷியல் பிக் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பெரிய ஸ்மால் லீக்கு கூட வின் ஆகலாம். வேற உங்களுக்கு நம்ம இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.